அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி வைகாசி மாத அமாவாசை. இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதம் 3, 4 சித்திரை, சுவாதி, பாதம் 1, 2, 3 விசாகம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் சனி, ரணருண ரோகஸ்தனத்தில் சந்திரன் ராகு, களத்திரஸ்தனத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு, ஐனசைன போகஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 9/6/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/6/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்பாராமல் ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம், அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும், பண வரத்து கூடும், எதிர்ப்புகள் மறையும், பகை பாராட்டியவர்கள் பகை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கலாம். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படலாம். அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கலாம். பணி நிமித்தமாக பயணம் செல்லவும் வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து போங்கள். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. மேலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. பண உதவி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறையும். சந்தோஷமான நிலை காணப்படும். எதிர்பார்த்த தகவல் எல்லாமே நல்ல தகவலாக வந்து சேரும். மேலும் புதிய நட்புகள் மூலம் உதவி கிடைக்கும். திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி சென்று விடுவார்கள். அவ்வப்பொழுது அரசாங்க காரியங்கள் ஏதாவது சாதகமான பலன் தரும். மேலும் துலாம் ராசிக்கு ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தனத்தில் சஞ்சரிக்கிறார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார். செலவுகள் ஏற்படலாம், திடீர் வரவும் கிடைக்கும். கடினமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது தொழிலில் மந்த நிலை ஏற்படலாம், திடீர் பயணம் உண்டாகலாம், அலைச்சல் ஏற்படலாம். வேலையில் நெருக்கடி, பணிச்சுமை அதிகரிப்பு, உடல் ரீதியான பாதிப்புகள், லாபகரமான பயணங்கள் போன்றவையும் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். 2 வாரங்களுக்கு பிறகு தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் செல்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்கள் பணியை பாராட்டுவார்கள். உங்களின் அந்தஸ்து, பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். இந்த மாதம் 2ஆம் பாதையில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் எல்லாம் கைகூடும். உங்கள் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவீர்கள். தினசரி வருமானம் அதிகரிக்கும்.
செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருட்சக யோகத்தை உண்டாக்குகிறது. இதனால் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போவது நல்லது. மாதத்தின் முதல் பகுதியில் கலவையான பலன்கள் கிடைத்திருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் அவசரப்படவோ, உணர்ச்சி வசப்படவோ, கோபத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இல்லையெனில் பிற்காலத்தில் வருந்த வேண்டியதாக இருக்கும். தொடக்கத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். இந்த நேரத்தில் உங்கள் பழைய நோய்கள் வெளிப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். வேலையில் அதிகமான பணிச்சுமை இருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இதர கிரகங்களின் பெயர்ச்சி கலவையான பலன்களை கொடுக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை உண்டாக்குகிறது. ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்களின் பெயர்ச்சி கலவையான பலன்களையே கொடுக்கும். மேலும் ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்கிறது. மேலும் ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகலும். தொழிலில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெண்களுக்கான விருப்பங்களும் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். யோகமான காலமாக அமைந்திருக்கின்றது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். செயல்கள் யாவிலும் வெற்றி பெறுவீர்கள். உடலிலும் மனதிலும் புது தெம்பு வந்தது போல இருக்கும். தொழில், வியாபாரம், பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். குரு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவரது 7ஆம் பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தனத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இயல்பாகவே சாதிக்கும் சக்தி உங்களிடம் இருக்கும். அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். உங்கள் நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ராகுவின் சஞ்சார நிலையால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின் வாங்குவார்கள். பொருளாதார நிலை மேம்படும். வியாபாரம், தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்களுக்கு செய்யும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். மாணவர்களுக்கு எண்ணியது நிறைவேறும். ஒரு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வாகனத்தில் அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு நீங்கும். புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும். சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும்.
பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும், சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 5 முதல் ஜூன் 7 விடியற் காலை வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.